நீதான் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நிக்கிற, நீதான் வேட்பாளர், நீதான் வாக்குறுதி கொடுக்கணும். நான் வெறும் ஓட்டு போடுறவன் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம். போ முத்து மாமா, அப்ப நான் சொல்ல மாட்டேன். சரி சாரி உடனே கோச்சுக்காதம்மா. ஐயோ வாக்குறுதி தானே கொடுத்துறோம். நான் கிண்டல் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முத்து மாமா, அது நீலாம்பரி அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. சித்தி கூட எதுக்கு? சித்தி உனக்கு ஆப்போசிட்டா எலெக்ஷன்ல நிக்க போதா? ஐயோ இல்ல மாமா, சொல்ல வர விஷயமே வேற. என்ன? எப்படி என் வாயால உன்கிட்ட சொல்றது? அது ஏமா, உன் வாயே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரோட பார்த்து வண்டி ஓட்ட முடியல, சொல்லு. அது வந்து முத்து மாமா, அத்தை 4 புள்ள பெற்றிருக்காங்க. நான் இன்னும் ஒரு 5, 6 பிள்ளைங்களை பெத்து அவங்கள மிஞ்சணும். மாமியார் கூட எதுக்கெல்லாம் போட்டி போடுற விவசாயம் போயிடுச்சு. அவங்க 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாயணும்னு நினைக்கிறேன். பாய் நல்ல விஷயம்தான். அது என்னது நம்பர் 5? அந்த 5 குழந்தையுமே உன்ன மாதிரியே ஆம்பளை புள்ளையா இருக்கணும். ஓ, இதுல எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வேற. எதுக்கு? ஓ, நம்மளோட 5 பசங்க உனக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. நீ நடு சென்டர்ல இருப்ப. நம்ம பாடி கார்ட்ஸ் மீறி யாரும் பக்கத்துலயே வர முடியாது. அதுக்கு தானே? போ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற எதுக்கு? அது இல்ல, இத என் ஆசைங்கிறத விட பேராசனே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நம்ம காலத்திலேயே நம்ம 5 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எல்லாருமே ருத்ராவை தாங்குன்னு தாங்கணும். அப்புறம் அந்த 5 பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்து அவங்க இன்னும் 5 பிள்ளைங்களை பெத்துக்கணும். இப்படி ஊரே வந்து நம்ம வம்சா வழியா மாறிடணும். அந்த ஊருக்கு முத்தரசன் பாளையம் இல்லனா முத்தரசன் பேட்டைன்னு பேர் வைக்கணும். டிவில நீ பாகுபலி படம் பார்த்தியா? இது வந்து ஆசை இல்லம்மா, கண்டிப்பா பேராசை தான். அது எப்படி? நீ விட்டா தனியா ஒரு ஊரு, ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு மேப்ல தனியா ஒரு இடம் கேட்பப்பட்டிருக்க. சரி நீ அப்படியே குலுங்கி சிரிக்கும் போது கை நிறைய சில்லறை எடுத்து கலக்கல குளிக்க விட்ட மாதிரி இருக்கு. சரி, நல்லா இருக்கு. அது சரி, உனக்கு எப்படி இப்படி ஒரு ஆசை எப்படி உனக்கு தோணுச்சு? ஆமா முத்து மாமா, நீனா எனக்கு அத்தனை இஷ்டம். நமக்கு அத்தனை பிள்ளைங்க பிறந்துட்டா அதுங்களை பார்த்துட்டு அந்த சந்தோஷத்திலே கண்ணை மூடிடுவேன். அதை விட வேற என்ன இருக்கு நமக்கு? என்ன பண்றது? ஏதாவது பண்ணி வெண்ணிலாவுக்கு ஆபத்துங்கிற விஷயத்த சொல்லியே தீரணும். என்ன பண்றது? இருங்க, முக்கியமான சீன் போயிட்டு இருக்க. ஜனனி, அண்ணனும் அண்ணி என்ன பண்றாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்போமா? கார்த்தி,
கார்த்தி. சொல்லு கார்த்தி. என்னண்ணே எப்படி இருக்கீங்க? அண்ணா நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேனா? அதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லடா, நல்லா இருக்கோம். ஜீப்ல தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம்ண்ணே ஹனிமூன் ட்ரிப்லாம் என்ன சொல்லுது? ட்ரிப் என்ன சொல்றது, சூப்பரா இருக்கு, ஒரு குறையும் இல்லை. என்ன ஒரே இடம் லைட்டா போர் அடிச்சிருச்சு, அதான் இடம் மாறி வேற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். அதான் அண்ணன் அப்படிதானே இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் தனியா வெளியில போயிருக்கீங்க. அவசரப்பட்டுலாம் திரும்பி வர வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் மட்டும் சொல்லிடுங்க. ஹாப்பியா இருங்கண்ணே. ஆனா ஒரு விஷயம் மட்டும்ண்ணே, வர்றப்போ கண்டிப்பா நல்ல செய்தியோட வரணும். டேய், நீ ஓவரா அவசரப்படுற, விட்டா வரும்போது குழந்தையோட வர சுலபப்பட்டு இருக்கு. உங்க அண்ணி வெக்கப்படுறாங்க, நீயே பேசு. இந்த அண்ணி, என்ன நீ 2 நாள் தான் இருப்பேன்னு சொன்னாரு, இப்ப பார்த்தா வேற ஊருக்கு கிளம்பிட்டேன்றாரு. மொத்தமா அண்ணனை கவுத்துட்டீங்க போல இருக்கு. ச்சே, போ கார்த்தி, சும்மா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்ன நீ புதுசா வெக்கம்லாம் பண்றீங்க? சரி இருங்க, ஜனனி பேசணுங்கிறா, கொடுக்குறேன். அண்ணி, என்ன அண்ணி பயங்கர ஜாலியா? அப்புறம் குளிச்சாச்சா? காலையிலேயே குளிச்சுட்டேன். மறுபடியும் புதுசா வேற ஒரு இடத்துக்கு போறோம்ல, அங்கேயும் போய் குளிப்பேன். ஏன் கேக்குற? அப்படியா? சரி சரி, அப்போ சண்டேனா 2. என்ன அண்ணி பதிலே வர மாட்டேங்குது? 2 இல்ல 3? நீ போன வை. இருங்க இருங்க, உங்க வாரிசு பேசுறா. ஏய், எங்க போற? நான் தனியா போய் பேச போறேன். அட, பாரா. பாத்ரூம் வருதுன்னு சொல்லி அங்க போய் ஏதாவது வழி கண்டுபிடிச்சு சொல்லலாம். என்னங்க என்ன முக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் தொல்லை பண்ணாம பேசாம இருக்க மாட்டீங்களா? பாத்ரூம் தானே போகணும். சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. வெறும் 5 ரூபாய் வாங்கிட்டு வைத்தியம் பண்றேன். அம்மா, எனக்கு தெரியும் நீ தம்பி பாப்பா கொண்டு வருவேன்னு இவங்க எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒன்னெல்லாம் பத்தாது, தம்பி பாப்பா 2 3 வேணும். எப்படியாவது கொண்டு வாமா. அன்னி குரல்ல இப்பதான் நிஜமா சந்தோஷம் தெரியுது. ஆமாமா, அத்தை, நான் பேசிட்டேன். அப்படி என்ன பேசின உங்க அம்மா கிட்ட? அது மாமா, என்ன மாமா பாத்ரூம் கதவை திறந்து வரீங்க? அம்மா, வாயில என்ன பேண்டேஜ் ஒட்டி இருக்கு? என்ன மாமா புது டைப் மாஸ்கா இருக்கு? என்ன அக்கா போட்ட மாஸ்க் தானே? ஆமா, அதுல என்ன மௌன விரதம் எழுதி ஒட்டி இருக்கு? ஐயோ, என்ன கொஞ்சம் பேச விடு. பெரிய ஆபத்துப்பா. ஆபத்தா? என்ன மாமா சொல்றீங்க? காலையில ஜோசியர் வந்தாரு, அவர் பேசினத நான் ஒட்டு கேட்டேன். அதனாலதான் என் வாய்க்கு இப்படி ஒரு டேப்ப போட்டுட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? மனுஷனை இன்னும் காணோம். நான் சீக்கிரம் போயிடுறேன், பூங்கோதைக்கு சந்தேகம் வந்துரும். பட்டு, பட்டு. ஐயோ, வந்துட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வரேன், விஷயம் ரொம்ப சீரியஸ், என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. வரேன். மாமா, அக்கா கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க மாமா. சரி சரி. பட்டு, பட்டு. என்ன அப்படி பாக்குற? ஒரு மனுஷனை பாத்ரூம் கூட போக விட மாட்டியா? இல்ல, பாத்ரூம் தானே போனீங்க. அப்போ ஃபாரின் போயிட்டு வர அளவுக்கு டைம் ஆயிருக்கு. சரி, டேப் எதுக்காக பிச்சிங்க?
அது வந்து நான் சொன்னேன்ல, பாத்ரூம்க்கு போனேன், டேப் தானா பிரிஞ்சிடுச்சு. டேப்பு தானா பிரியல, பக்கத்து ரூம்ல இருக்கிற கார்த்திக் பிரிச்சிருக்கான். அவன் கிட்ட அத்தனை விஷயத்தையும் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல ஜிலேபி, இது பாரு ஜிலேபி, நீ என்ன சந்தேகப்படுற ஜிலேபி. என் மனசுல எந்த ரகசியமும் தங்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அதான் எனக்கு ஒரே பயமா இருந்துச்சா, நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போய் பைப் இருந்துச்சுன்னு அதை திறந்து விட்டுட்டு அதுகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ரகசியத்தை தண்ணி கிட்ட சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல்ல, தண்ணியோட அந்த ரகசியம் போயிடுச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இங்க பாருங்க, கார்த்திக் கிட்ட மட்டும் நீங்க ஏதாவது சொல்லி இருந்தீங்கன்னு தெரிஞ்சது, உங்க வாயிலே சூடு வச்சிருவேன். இருங்க, பக்கத்து ரூமுக்கு போய் அங்க யாரு இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். ஜிலேபி ஜிலேபி, ஐயோ தேவையில்லாம மாட்டிக்கிட்டேனே. இந்த டேப்பை ஒட்டிக்காம வந்துட்டேன். யாரும் இல்ல. பக்கத்து ரூம்ல யாரும் இல்ல. நீங்க சொல்றத நான் நம்புறேன். நல்ல வேலை, நீங்க தப்பிச்சீங்க. இல்ல உங்களை அப்படியே நசுக்கி போட்டுருவேன். என்ன ஜிலேபி, உங்ககிட்ட நான் போய் சொல்வேனா? முதல்ல டேப்பை ஒட்டுங்க. வாங்க, இங்கே உட்காருங்க. ஐயோ, ரிமோட். உங்களால ஒரு நல்ல சீன் போச்சு. அம்மா, நல்ல வேளை, ஆண்டவன் காப்பாத்திட்டாரு. தப்பிச்சிட்டோம். எப்படியாவது வெண்ணிலாவை அவங்க காப்பாத்தி ஆகணும். என்ன முத்து மாமா, மலைக்கோவில் மாதிரி இருக்கு? மாதிரிலாம் இல்லம்மா, மலை கோவிலே தான். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போயிடுவேன். முழுசா இங்கேயே கும்பிட்றதம்மா, மேலே போய் கும்பிடணும். வா. என்ன முத்து மாமா, இது புதுசா இருக்கு. இப்படி கையில தூக்கிட்டு ஏறுறாங்க? ஆமால, ஒருவேளை அந்த பொண்ணு காலில் அடிபட்டிருக்கோம், அதான் அவர் தூக்கிட்டு போறாரு. சும்மா விளையாடாத மாமா, என்னன்னு கேளு. யாரு கேக்குறது? அண்ணே அண்ணே, சொல்லுங்க தம்பி. ஒண்ணு இல்லண்ணே, எதுக்கு எல்லாருமே உங்களை கையில தூக்கிட்டு மேல போறாங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, காலங்காலமா இந்த கோயில் இருக்கிற வழக்கம் இது. ஓ, இந்த கோயிலோட விசேஷமே இதுதான். இந்த மாதிரி ஒரு கணவன் தான் மனைவியை தூக்கிக்கிட்டு மலைக்கோவில் மேடை வரைக்கும் போனா காலா காலத்துக்கும் கணவன் மனைவி பிரியாம கடைசி வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பாங்கங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு வாரிசு உருவாகும். அவங்க என்ன வேண்டுதலை முன்வைக்கிறாங்களோ அது உடனே நிறைவேறுங்கிறது ஐதீகம். அதனால இந்த கோயிலுக்கு வர்ற கணவன் மனைவி எல்லாருமே இந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு தான் போவாங்க. உங்களை பார்த்தா புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி தெரியுது. நீங்களும் அதே மாதிரி செய்ய வேண்டியதுதானே? சரிண்ணே, சொல்லிட்டீங்களே, செஞ்சிருவோம். தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சா படிக்கட்டு முழுசும் ஏறிடணும். பாதியில விட்டுட்டு போனா அந்த பிரார்த்தனை நிறைவேறாது. அதனால பார்த்து தம்பி. சரி தம்பி, சரிண்ணே. பாத்தியா, அண்ணன் சொல்லிட்டு போறாரு, புரியுதா? மேல வரைக்கும் தூக்கிட்டு போனா நல்லது நடக்குமா, என்னைக்கு நம்ம ஒன்னா இருப்போமா. அதனால ஒரு தம் கட்டி தூக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, 1000 வருஷத்துக்கு ஒன்னாவே இருப்போம். கமான். முத்து மாமா, வாட் ப்ராப்ளம்? என்ன முத்து மாமா, நீ அவ்வளவு தூரம் எல்லாம் தூக்கிக்கிட்டு? வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன் ஏம்மா, என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏதோ கொஞ்சம் வயசுல மூத்தவன், அதெல்லாம் எங்களால முடியும், நாங்களும் தூக்குவோம். வா. ஐயோ வேண்டாம் முத்து மாமா, உனக்கு கை காலெல்லாம் வலிக்கும். சொன்னா கேளு, நடந்தே போயிடலாம். வா. எனக்கு என்ன பூர்ண விஸ்வநாதன் வயசாயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ என்னால தூக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கல, நீ வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன?
நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆ? நம்ம 2 பேருக்கும் 5 ஆம்பளை குழந்தைங்க பிறந்து அந்த 5 ஆம்பளை குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த 5 ஆம்பளை குழந்தைங்க இன்னும் 5 ஆம்பளை குழந்தைங்க பெற்று அதுக்கப்புறம் 5 × 5 5 × 5 5 × 5 இந்த ஊரையே நம்ம நிரப்பி அந்த ஊருக்கு ஒரு பேர் வச்சியே. என்ன பேரு? என்ன பேட்டை? முத்தரசன் பேட்டை. இதெல்லாம் நீ சொன்னல, சொன்னதுக்கு அப்புறம் என்ன? ஆமா சொன்னேன். ஆனா ஆனாவும் இல்ல ஓனாவும் இல்ல. இந்த பார், கனவு காணுங்கள், அந்த கனவை நிஜமாக்குங்கள்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. புரியுதா? கனவு கண்டா மட்டும் பத்தாது, 2 பேரும் 100 வருஷம் ஒன்னா வாழ்ந்தா தானே இந்த 5 × 5 × 5 × 5 தூக்கிடுற. முத்து மாமா இருந்தாலும் சரி, நீ மேல கோயிலுக்கு போயிட்டு வா, நான் கீழே இங்கே இருக்கேன். ஐயோ ஏன் முத்து மாமா, வா நீயும். சரி வா, சொன்னா கேளு வா. நான் வர மாட்டேன். சரி மாமா போலாம் வா. வா மாமா. முடியாது மாமா வா. தூக்கலாம்ல. ఇప్పుడు చూడు వెనీలా గారు రండి. వా. என்ன முத்து மாமா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எத்தனை வருஷமா முத்துமாமா முத்துமாமனு மனசுக்குள்ள நீ தாங்கிட்டு இருந்த, இனிமேல் நம்ம குழந்தைய வயிற்றுல தாங்க போற. அதுக்கு முன்னாடி 100 படிக்கட்டி ஏறுற ஒரு கஷ்டமா? இது சுமை கிடையாதுமா, சுகமான சுமை. பெண்ணிலா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி வெயிட் கொஞ்சம் கம்மியா இருந்த, 2 சுத்து ஏறிட்டியோ. ஒரு 3 கிலோ இல்ல 4 கிலோ ஏறி இருக்க. ஐயோ மானத்தை வாங்காத மாமா, இது சாப்பாட்டுனால வந்த உடம்பு இல்ல, சந்தோஷத்தினால வந்த உடம்பு. நீ என் கூட இருந்தாலே அந்த சந்தோஷம் என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கும். அதான் உடம்பு ஊத்தம் போட்டுடுச்சு, நான் என்ன பண்ணட்டும்? நல்லதான் நல்லதான், வெயிட் போடட்டும். என்னாச்சு முத்து மாமா? ஒண்ணு இல்ல. முடியலையா மாமா? முத்து மாமா முடியலன்னா இறக்கி விட்டுரு மாமா. என்னாச்சு மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. அது கால ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இங்க பாரு முத்து மாமா, முடியலன்னா இறக்கி விட்டுடு. இன்னொரு வாட்டி கூட நம்ம மலை கோவிலுக்கு வந்துக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த பாரு, இளவட்ட கல்லே அப்படின்னு தூக்கி போட்டவனா ஒன்னும் தூக்க மாட்டானா? வந்தாச்சு. எப்படி? என்ன முத்து மாமா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்ட? அதெல்லாம் தொடக்காத, இது வேர்வை துளி இல்லம்மா, வெற்றி துளிகள். விடு விடு விடு. இந்த பார், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மை ஸ்ட்ரென்த், ஓகே? ஒண்ணு இல்லம்மா, நீ ஃப்ரீயா விட்டுரு. இந்த பாரு,
நல்லபடியா வேண்டுதல முடிச்சிட்டோம். இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? இரு மாமா, உனக்கு தண்ணி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு ஒண்ணு வேணாம்னு சொல்றேன். நீ வா ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு. உங்க கால்ல ரத்தம் வருது பாருங்க. படி பூரா ரத்தமா வழிஞ்சிருக்கு. வரேன். ஐயோ என்ன மாமா? வெண்ணிலா ஒன்னும் இல்லைன்னு சொல்ற. நீ எதுக்கு இவ்வளவு பதற? அதெல்லாம் நீ விடு, நம்ம சாமி ஐயோ கும்பிடலாம். என்ன முத்து மாமா நீ ரத்தம் வந்துட்டு இருக்கு கால்ல, அது இதுங்கற கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல. யார் எனக்கு பொறுப்பு இல்லையா? செருப்பே இல்லாம உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பொறுப்பு இல்லை நீ சொல்ற. வா நம்ம சாமி கும்பிடலாம் வா. ஐயோ அதான் நான் இப்ப வர வழியிலேயே கேட்டேன். ஆனா கேட்டா ஒண்ணும் இல்ல இல்லன்னு சொல்லி ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. முதல்ல வா மாமா, நீ வந்து உட்காரு. எங்க? ஐயோ விடுமா, நம்ம சாமி கும்பிட்ட அப்புறம் வந்து பாத்துக்கலாம். சும்மா இரு மாமா. நீ என்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற? என்ன பண்ண போற நீ இப்போ? இப்படி உட்காரு. எப்படி? இப்படி வா. வந்துட்டேன். பாத்து. ஆமா. ஐயோ ஏ நல்ல படம், அத போய் ஏன் கிழிக்கிற? உன் கால் காயத்தை விட இந்த புடவை முக்கியமா என்ன? காலை தூக்கி மேல வை, அப்பதான் ரத்தம் வரது இதுக்கு நிக்கும். மேல என் தலைமையில தான் வைக்கணும். நீ வாமா போலாம். ஐயோ வெய் மாமா, இங்க வெய். போடவெல்லாம் அழுக்காம விடுமா நீ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வெய். ஏய் என்ன நீ அடிக்கிற? வாரம் வாரம் ஒரு ஸ்கூல் பையனை மிரட்டுற மாதிரி நீ மிரட்டிட்டு இருக்கிற. ஆமா அப்படிதான் மிரட்டுவேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கலனா உததான் விழும். ஐ காட் முருகா, என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? ஆச்சா சரி கொஞ்சம் இரு வரேன். எங்க போ? இரு வரேன். எங்க போற நீ போ? வரேன் இரு ஏய். மாமா. ஐயோ என்ன முத்துமாமா நீ பண்றது என்னன்னே தெரியல. வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என் முத்துமாமா காலை கிழிச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு.